மனைவி புருஷனுக்கிட்ட உம்மா குடுப்படுத்து கொடுத்தீங்களா? உம்மாவை கவனிச்சிங்களா? இப்படி கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. புருஷன் மட்டும் தேவை, புருஷனை பெத்தவள் தேவை இல்லையா? ஒரு பொண்டாட்டி திடீரென்று கேட்டாலும் உங்களோட உமாக்கு ஒரு ஒயில் சாரி ஒன்று எடுத்து கொடுப்போம்மா. அப்பாடா, என் பொண்டாட்டிக்கு எங்க உமாவில் இவ்வளவு பெரிய பாசமா, எடுத்து உடுத்து காரை எடுத்துக்கிட்டு கடையில போய் இறங்கினா அந்த கடையில போட் போட்டிருக்கு, 15,000 ரூபாய்க்கு ஆடை எடுத்தால் ஒரு ஒயில் சாரி இலவசம். உங்க உமாக்கு ஒயில் சாரி அதுக்குத்தான் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு எனக்கு உடுப்பு எடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட உமாக்கு ஒரு சாரி வேணும். திடீரென்று ஒரு பாசம் பொத்துக்கு வந்திருக்குது. நம்ம யோசிக்கணும், நம்மளோட மாப்பிள்ளைய பெத்து தந்தவ, இவருக்காக சில கதைகளை தாங்குற மனசு நமக்கு வந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன இருந்தாலும் நம்மட மாப்பிள்ளை, அவருக்கு உம்மா, அவ தப்பா பேசினாலும் நாம புருஷனுக்கிட்ட இவர் போய் தண்டிக்கல, இவர் போய் ஏசல்ல என்று கோவிக்க கூடாது. அவர் எப்படிமா ஏசுவார்? உம்மாவே. நம்மட புள்ள நம்மளை ஏசினா நம்ம தாங்குவோமா? அப்படித்தானே நம்மட புருஷனும். தவறு அவர் மாமியில இருக்கலாம், அவரும் மாமியாவுலதான். எல்லா பெண்களும் நினைக்கிற இவர் நீதி இல்லாதவர், இவர் ஊருக்கு நீதி சொல்றார், இவர் பெரிய கதை கதைக்கார், உம்மா போல செய்த பார்த்துக்கு இருக்கார், கதைக்க வேண்டியதானே. அவன் கதைப்பான், அவனுக்கு உம்மா இல்லவா? அவன் எப்படி கதைக்கிறான்? அவனுக்கு உம்மா தானே. அதை கொஞ்சம் யோசிச்சா எவ்வளவு பிரச்சனை தீரும் தெரியுமா? பிரச்சனையை ஒப்புவிக்கிற நேரம் ரொம்ப கவனிக்கணும். அப்ப உங்களோட உம்மாக்கு எடுத்து கொடுங்களேன் என்று. ஒரு நல்ல மனைவி எப்படி இருப்பா தெரியுமா? உம்மாக்கு புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்குற மாமியாக்கு. இவர் புடவை என்ன தெரியுமா? பெருநாள் வந்தா பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு போய் அப்படியே செலக்ட் பண்ண விட்டு போட்டு அப்படியே சாஞ்சி நின்றுவாரு. எல்லாம் செஞ்சது பிறகு அவ நீ ஒன்றை தூக்கி இன்னைக்கு உம்மாக்கு, இன்னைக்கு உம்மாக்கு எடுத்தவங்களோட உம்மாக்கு உன் மனைவியை கூட்டிக்கு போய் உடுப்படுத்தி உன் உம்மாவை ஏற்றிக்கு போய் உடுப்படுக்கணும்னு நீ யோசிக்கலையே? எவ்வளவு ஆசை இருக்கும். கிளவி என்றாலும் ஆசை இல்லாம போகுமா? நாம அதே ஆட்டோவில் அதே காரில் உம்மாவையும் கூட்டிட்டு போய் உம்மா அப்படியே பிரிச்சு ஒரு 50 புடவை போட்டு பாருமா, எடுமா மாமி, நீங்க வந்து பார்த்து எடுங்க மாமி, உங்களுக்கு பிடிச்சத எடுங்க மாமி, இதை விட நல்லது இன்னரிக்கு மாமி, இதை எடுங்க மாமி. புருஷன் சந்தோஷப்படுவான், என் பொண்டாட்டி உம்மாவை எப்படி பார்க்கிறா. அந்த ஒரு நம்முடைய ஆடைக்கு தேவையானதை கொடுப்பது நம்முடைய ஆடையோடு நாம் நெருங்கி இருப்பதற்கான அடையாளம். புருஷனுக்கு தேவையானதை கொடுத்து பொண்டாட்டிக்கு தேவையானதை கொடுக்கணும். நம்மளோட மனைவி கிட்ட என்ன, உம்மாக்கு உடுப்படுத்து கொடு, உன் பாப்பாக்கு காசு கொடு, உன் தாத்தாக்கு இப்படி ஒரு உதவியை செய்ய, அவ மனசார மன்னிச்சு மனசார ஏத்துக்கிட்டு உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்குவா. என் புருஷன் எப்படியெல்லாம் செய்யறான், என்னையும் பார்த்து என் குடும்பத்தையும் பார்க்கறானே, அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது, சின்ன ஒரு விஷயம், வசதி வரும்போது செஞ்சிருங்க, இல்லாட்டி விட்டுடுங்க, அவ்வளவுதான். இதை செய்தால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி தான் பேசும்போது, பொண்டாட்டிக்கிட்ட பேசும்போது பொண்டாட்டிட உம்மாவ பொண்டாட்டிட வாப்பாவ அவகிட்ட பேசும்போது மரியாதையா பேசணும். அபூஜஹில் எவ்வளவு மோசமானவன், அபூஜஹில் எவ்வளவு கேடுகட்டவன். இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர்றார் என்கிறது தகவல் வந்தாச்சு. இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர்றார், அபூஜஹிலுடைய மகன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னால அபூஜஹிலை திட்டாதீங்கன்னாங்க. அபூஜஹில் திட்டப்பட வேண்டியவன், அபூஜஹில் நாசமா போக வேண்டியவன் தான். ஆனால் மகனுக்கு முன்னால் அவரை திட்டாதீங்க என்றால் எவ்வளவு ஒரு நல்ல மனசு வேணும் அதுக்கு. அவன் மோசமானவன் தான், அவன் புள்ள மனசு வந்துடக்கூடாது இல்ல, அவன் பிள்ளைக்கு முன்னால அந்த ஆளை திட்டாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நமக்கு மாமனாரோடு கோபமா இருக்கலாம், மாமியாவோடு எரிச்சலா இருக்கலாம், மச்சானோடு சண்டையா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு நானா, பொண்டாட்டிக்கு வாப்பா, பொண்டாட்டிக்கு உம்மா, அவளுக்கிட்ட பேசும்போது மரியாதை வச்சு பேச பாருங்க. அந்த நாய் சொல்றான், பொண்டாட்டிக்கிட்ட சொல்றாரு ஐ வாப்பாவ, அந்த நாய் சொல்றான், அவ மனசு எவ்வளவு வேதனை பண்ணும். அவன் நாய் தான், அது வேற விஷயம், ரொம்ப மோசமானவன் தான். அதை யாருக்கிட்டையாவது சொல்லலாம், பொண்டாட்டிக்கிட்டே சொல்லலாமா? அந்த நாய் சொல்றான், இப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவகிட்ட சொல்ல, உங்க வாப்பா இப்படி கழிச்சு போட்டாரு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, உங்க வாப்பா இப்படி பேசிட்டாரு. அவ இப்போ உங்களை விட ஆத்திரப்படுவா, அவர் இந்த வளவுக்கே வரக்கூடாது, அப்படி சொல்லுவா. அதே மாதிரி தான் புருஷன் வந்த புருஷன்கிட்ட பொண்டாட்டி அடையாளப்படுத்துவா. வந்தாலும் வெறும் வந்த உடனே ஒரு பொண்டாட்டி புருஷன் எப்படி நடந்து கொள்ளணும்,
புருஷன் வந்த உடனே வீட்டுக்கு வந்த புருஷனை முதல்ல வரவேற்று அவருடைய மனநிலை என்னங்கிறத டெஸ்ட் பண்ணணும். வாங்க இருங்கன்னு புன்முறுவலோடு வரவேற்கணும். வாங்கப்பா இருங்க, ஏன் லேட்டு, ஏதாவது குடிக்கிறீங்களா, சாப்பாட்டை வைக்கட்டுமா, டீ குடிக்கிறீங்களா, கூலா என்னன்னு தெரியா, தண்ணி தெரியா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்குது, இல்ல ஏதோ ஒரு கவலையில வந்திருக்கிறீங்க. இதை கண்டுபிடிக்கிற பொண்டாட்டியும் மனைவி முகத்தை பார்த்துட்டு ஏமா தலை இடிக்குதா, காய்ச்சக்காயுதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே, ஏதாவது தீட்டு வந்துட்டா, பிரச்சனையா இருக்குதா, ஏமா அன்னைக்கு சமைக்க தேவையில்ல கடையில் எடுப்போமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்கிற ஒரு புருஷனாகவும் நாம வாழ்ந்தால் சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். இது எதையுமே பார்க்கறது இல்லை. நம்ம எரிச்சல நாம கொட்டுறோம், அவ மனசை பார்க்கறது இல்லை. அவ எரிச்சல அவ கொட்டுறா, நம்ம மனசை பார்க்கறது இல்லை. அந்த ஆள் வரும்போது வாங்க வரத்தான அந்த ஆள் வந்துட்டு அவன் வீட்டுக்கு தான் வரான். ஆனாலும் ஒரு சவண்டு வாங்க, அப்பவே அவனுக்கு விளங்கிடும் சம்திங் ராங், டபுள் ஆயிரும். என்னன்னு கேட்பா, உம்மா வந்து நாய்க்கத்துற மாதிரி கட்டி போட்டு போறான். அப்ப அவன் நாய்க்குட்டி தானே பாஞ்சி கடிப்பான், விளங்கிட்டா. அப்ப அப்படி இல்லாம மாமி வந்தாங்க, அதையே எப்ப சொல்லணும், வந்தோடனே சொல்லிடக்கூடாது. வந்தோடனே உட்கார வச்சு ஏதாவது கொடுத்து, தலைவாணை மந்திரம் என்று சொல்லுவாங்க, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தலைவாணை மந்திரம். தலைவாணை மந்திரம் என்றால் என்ன தெரியுமா? கணவன் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சாதிக்கிறது, நல்லா இருக்கிற நேரத்துல, மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல அவராக கேட்கிற அளவுக்கு நாம நடந்துக்கிறது. அவரே கேட்கிற அளவுக்கு நம்ம ஆக்ஷன், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய இமோஷனை மாத்திக்கொள்ளணும். இங்க வாங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இல்ல இல்லையே ஒன்றும் இல்லையே, இல்ல நீங்க ஏதோ ஒரு மாதிரி இங்க வாங்கம்மா, என்னம்மான்னு அவர் கேட்கிற அளவுக்கு முதல்ல நடங்க. இல்ல அது வந்து ஒண்ணுமில்லை, இல்லம்மா செல்லுமா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு தாங்குது இல்ல, இல்ல உங்களோட உம்மா வந்து இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, இப்படி சொல்லி பாருங்க, நீதி கிடைக்கும். உங்க உம்மா வந்தா நாயகத்தமாய் கட்டிப்பட்டு போனா, ஒன்று நான் இருக்கணும், இல்லாட்டி அவள் இருக்கணும். அவன் சொல்லுவான், 2 பேரும் போங்க, நான் இன்னொன்று கொண்டு வர போறேன், பிளீஸ் 2 பேரும் கிளம்பு. அப்ப நம்ம பேசும்போது பாசிட்டிவா பேசணும். பாசிட்டிவா பேசுறது நல்ல விஷயம், நெகட்டிவ் பேச்சு இருக்கக்கூடாது, விளங்கிட்டா. அப்ப இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்குள்ள புரிந்துணர்வை கொடுங்க, குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதுல நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ் அது தனியா ஒரு ப்ரோக்ராம். நான் திருநெல்வேலியில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருந்தேன். அது எப்படி தெரியுமா, அந்த நிகழ்ச்சி கனவு மனைவி மட்டும்தான் வரணும், பிள்ளைகள் வரக்கூடாது. போனை கவுண்டர்ல கொடுத்து டோக்கன் வேண்டிக்கிட்டு வரணும், எந்த ரெக்கார்டும் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள சில விஷயங்கள், கணவன் மனைவிக்குரிய சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது, அதை பிள்ளைகளை வச்சுட்டு பேச முடியாது, உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் 2 தடவை நான் செஞ்சிருக்கிறேன். அது ரொம்ப பெரிய தேவையும் கூட இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. சிலர் மருந்துக்கு பின்னால் அலைகிறாங்க. மனசுதான் முக்கியமான காரணம். வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பகுதி சிக்கல் தனியா பேச வேண்டிய ஒரு சிக்கலா இருக்குது. அது கணவன் மனைவி மட்டும் இருந்தால் பேச வேண்டிய ஒரு விஷயம். இதோடு முடித்துக் கொள்றேன். உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கடைசியிலே ஷாவ தொழலாம்.